வணக்கம் அன்பு நண்பர்களே. டிஎன் செட் எக்ஸாமினேஷன் 2024 இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அருள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதற்கான இந்த எக்ஸாமுக்கான நோடல் ஏஜென்சி, அதாவது முதன்மை முகமையாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்காக வேண்டி இந்த 2023 செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு வந்து நோடல் ஏஜென்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5 மாதங்களுக்கு பிறகு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஆவலுடன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடந்த 2, 3, 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக கால்ஃபர் பண்ணது. இப்போ மறுபடியும் இப்போ தான் வந்தது. ஏற்கனவே அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நோடல் ஏஜென்சியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 ஆண்டுகளுக்கு அவங்க அந்த பீரியடில் வந்து அவங்க பண்ணலை. அதன் பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்குது தமிழ்நாடு அரசு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் சமீபத்தில் 20/3/2024 வந்துச்சு. இதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். 1ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து 30ஆம் தேதி ஏப்ரல் வரையும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி நடப்பதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்குது. msutnset.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே www.msutnset.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனோம்னா இதற்காக நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அந்த ஆன்லைன் மூலமாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோமா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதற்குள்ளடி அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் வழங்கப்பட்டிருக்குது. அது 1ஆம் தேதியிலேருந்து தான், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து தான் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டல் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னதாக இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இதற்கான சிலபஸ்ஸு, பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபீஸ் எவ்வளோ கட்டுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். அதில் முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, லாஸ்ட் டைம் வரையும் லேட் பண்ணாமல் நம்ம அப்ளை பண்ணிடணும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லாம் இப்போ ஏப்ரல் 30ன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12 மணி வரைக்கும், அதாவது 11:59 வரையும் டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மாலை 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நல்லா கவனமாக பார்த்துங்க, மாலை 5 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து கட்டுறதுக்கு 2ஆம் தேதி மே மாதம் 2ஆம் தேதி 11:50 வரையும், இரவு 11:50 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸாம் வந்து இந்த கரெக்ஷன் நம்ம அப்ளை பண்ணதுக்கு பிறகு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மே மாதம் 3ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 4ஆம் தேதி வரையும், அதுவும் 11:50 வரைக்கும், இரவு 11:50 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பின்னாடி அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹால் டிக்கெட் எப்போ கொடுக்குறோங்கிறதையும் பின்னாடி அறிவிப்போன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன். ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை. 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் மாதம் 25ஆம் தேதியோட எக்ஸாம் எல்லாமே முடிச்சிடுறாங்க. இதுவும் டென்டேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னதாக எப்படி இருக்கும்னா இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து 2 வாரங்களுக்கு முன்னதாக, எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 15 நாளுக்கு முன்னதாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மே மாதம் 15லேருந்து இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து 25க்கு பிறகு கூட இருக்கலாம். மே மாதம் 25க்கு பிறகு இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலுக்கு வந்து 2,500 ரூபாயும், பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு 2,000 ரூபாயும், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பர்சன்ஸ் வித் பிடபிள்யூடி, விஐ, பிஹெச்ஐ, விஐ, பிஹெச்ஐ, ஹெச்ஐ இவங்களுக்கெல்லாம் வந்து 800 ரூபாயும், தேர்ட் ஜென்டருக்கு நோ ஃபீயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் பொது போட்டியில் உள்ளவர்களுக்கு வந்து ஓசி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு 2,500 ரூபா. அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்து 2,000, பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர், அதே மாதிரி சீர்மரபினர் இவங்களுக்கு வந்து 2,000 ரூபாயும், அதே மாதிரி தாழ்த்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினரில் அருந்ததியினர், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு வந்து 800 ரூபாயும், தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்கிற மாற்றுப்பாலினம் அல்லது 3வது பாலினம் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி பணம் கட்டலாம் அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம், டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு மூலமாக கட்டலாம், கிரெடிட் கார்டு அது மூலமாக கட்டலாம், அல்லது யூபிஐ கோட், அது ஜிபே சொல்கிறோம்ல அதன் மூலமாகவும் பணம் கட்டுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 3ஆம் தேதியிலேருந்து 25 ஜூன் 3லேருந்து ஜூன் 25 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரேஷன் வந்து
180 நிமிஷம், அதாவது 3×6 = 18, 180, 3 ஹவர் பண்ணுறாங்க. நோ பிரேக். 2 பேப்பர் வந்து எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. இது 2 ஷிஃப்டாக நடத்துகிறாங்க. எப்படின்னா காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த பேப்பர் 1 அப்படின்னா ஏதாவது ஒரு ஷிஃப்ட்னா அந்த 9லேருந்து 12க்குள்ளே இந்த 3 ஹவர்லேயே முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி செகண்ட் ஷிஃப்ட்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடத்துவாங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் தான் நடத்துகிறாங்க. அதனால இந்த 9 மணிக்கு அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னதாக நம்ம வந்து போயிருக்கணும். அப்போ 7 மணிக்கெல்லாம் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இந்த 2 மணி அப்படின்னாக்கா 12 மணிக்குள்ளே நம்ம அங்கே வந்து போய் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பின்னாடி வெளியிடுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் பின்னாடி வெளியிடுறதா இருக்காங்க. அது என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டியோட வெப்சைட். அது என்னன்னாக்கா எம்எஸ் யூனிவர்சிட்டி, அதான் MSUNIVAC.in www அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா அந்த எப்போ நம்ம நம்மளுடைய ஆன்சர் கீயும் அதே மாதிரி ரிசல்ட்டையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு. இப்போது இந்த இணைய வழியில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த வழிமுறைகளை வந்து நம்ம தெளிவாக கவனமாக படிக்கணும். அதே மாதிரி இந்த அவங்க கொடுத்துருக்க வழிமுறை இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா, அப்ளை பண்ணோம்னா, அதில் உள்ள டீட்டெயிலை ராங்காக பண்ணோம்னா நமக்கு வந்து தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். வேறு ஹார்ட் காப்பி மூலமாக விண்ணப்ப படிவத்தை எடுத்துகிட்டு அதை ஃபில்லப் பண்ணி அதை அனுப்பினோம்னாலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து 3 நிலைகளில் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. அது வந்து நிலை 1 அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, அது மாதிரி மொபைல் எண், இது 2 நம்ம கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது. அப்போ கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்ட பிறகு ஒரு நம்பர் வந்து வரும். இது வந்து நிலை 1. நமக்கு வந்து என்ன அப்ளிகேஷன் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரோல் நம்பர் சொல்லுவோம். அந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த நம்பரை நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது விண்ணப்ப படிவத்தை வந்து கிளியராக ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணிடணும். அது 2வது நிலை. 3வது வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ கோடு இது மூலமாக வந்து தேர்வு கட்டணத்தை செலுத்தி அதை வச்சுக்கணும். இதுக்கு வந்து நிலை 1ல் மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர் இது கொடுத்துருவாங்க. ஓடிபி வரும். நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க. 2வது அது வந்து நிலை 1, அதாவது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ங்கிறது வந்து அப்ளிகேஷனை ஃபுல்லாக என்னென்னலாம் கேட்டுக்கிறானோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்கானோ அதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது. அது வந்து நிலை 2. நிலை 3, இது நிலை 2ல் வந்து சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு அடுத்தது பணம் கட்ட சொல்லி வரும். அப்போ பணம் கட்டினதுக்கு பிறகு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அது 2யும் இந்த பணம் கட்டினதுக்கான ஆதாரத்தையும் இல்லை அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணதுக்கு அந்த பிடிஎஃப்பையும் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிளியராக நம்ம வச்சுக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும்பொழுதே வந்து இந்த நிலை 1ல் மின்னஞ்சல் முகவரி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஓடிபி எல்லாம் வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து அவன் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பான். அந்த பாஸ்வேர்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை அது மறுபடியும் உள்ளே போயிட்டு திரும்ப நம்ம ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு இன்னொரு பாஸ்வேர்டு வந்து நாமளே கொடுத்துட்டு நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து கிளியராக நம்ம பின்னாடி வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு வேளை அப்ளிகேஷனில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுனாக்கா 3ஆம் தேதி, அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த 2 நாளுக்குள்ளாடி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு திரும்ப வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த 2 நாள் தான், மே 3, மே 4, இந்த 2 நாளையும் கிளியராக நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த 3 ஸ்டேஜையும் ஒரே நேரத்துலையும் பண்ணலாம் அல்லது தனித்தனியாகவும் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு நேரம் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜை மட்டும் மின்னஞ்சல் முகவரியும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வரையும் ஒரு ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது ஸ்டேஜ் எப்படின்னாக்கா இதுக்கு ஆன்லைனில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டுருக்கானோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறது, அது மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறானோ அதெல்லாம் அப்லோட் பண்ணுறது, 3வது பணம் கட்டுறது. இந்த 3 ஸ்டேஜையும் பண்ணலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணிட்டோம், 2வது ஸ்டேஜில் பாதியில் இருந்துட்டு எங்கேயாவது போயிட்டோம், இல்லை ஆன்லைன் எதுவும் நெட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து இந்த 2வது ஸ்டேஜுக்கு தான் வர முடியும். அப்புறம் இது ஃபில்லப் பண்ணி இது கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணோம்னா அடுத்து 3வது ஸ்டேஜுக்கு பணம் கட்டலாம். பணம் ஒரு வேளை இல்லைனாக்கா திரும்ப லேட்டாக கூட நம்ம பணம் கட்டிக்கலாம். இந்த 3 ஸ்டேஜையும் தனித்தனியாக நம்ம எப்போ வேணாலும் அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் அவங்க கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது நம்ம இதுக்கு பதிவேற்றம் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜெக்ட் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ரெடியாக வச்சுக்கணும். அதற்கு முன்னதாக புகைப்படம் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸு நிழற்படம் வந்து வச்சுக்கணும். அது 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளடி இருக்கணும். 80% முகம் வந்து தெளிவாக தெரியணும்.
அதில் முகமூடி இல்லாமல் படம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடிய முகமாக இருக்கணும், ப்ளஸ் ஷேடிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளை ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதாவது வெள்ளை பின்னணியில் காதுகள் சரியாக தெரியணும், 2 காதும் தெரிகிற மாதிரி. சைடாக நின்றுட்டு எடுக்கிறது, ஒன் சைடு இருக்கிறது, அது மாதிரி இருந்தாக்கா அவங்க வந்து அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கையை நம்மளுடைய சைன் வந்து 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளதையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 10 கேபிலேருந்து 200 கேபி வரையும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவும், 4 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து நம்ம கையெழுத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்தது, ஒரு விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்திருந்தாலும் அவரிடமிருந்து பரிந்துரைக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை நம்ம அப்ளிகேஷன் 2வது ஸ்டேஜில் இருக்கக்கூடியது நம்ம சப்மிட் பண்ணியிருந்தாலும் கூட எக்ஸாமினேஷன் ஃபீ செலுத்தியிருந்தால் மட்டும்தான் அவருடைய விண்ணப்பம் வந்து உறுதிப்படுத்தப்படும். ஒருவேளை செலுத்தாமல் வச்சுருந்தோம்னா, பணம் கட்டலை அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்காது, நம்ம எந்த கிளைமும் அவங்கள்ட்ட இருந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது, நிலை 2 மற்றும் நிலை 3 இது 2ஐயும் பூர்த்தி செய்யலை அப்படின்னாக்கா நம்மளுடைய இறுதி சமர்ப்பிப்பு அப்படிங்கிறது, அதாவது ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து போய் சப்மிட் ஆகாது, அதனால ஃபில்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் உள்ள அப்ளிகேஷன்ஸ் நிலை 2 நிலை 3 இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அது வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு முறை விண்ணப்பதாரர் செலுத்திய தேர்வு கட்டணத்தை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம திரும்ப பெற முடியாது, யூனிவர்சிட்டி தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது, டிஎன் செட்டுக்கான முழு விண்ணப்ப செயல்முறையும் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, பதிவேற்றம் செய்கிறது, கட்டணம் செலுத்துறது, கன்ஃபர்மேட் பண்ணுறது, உறுதிப்படுத்துகிறது, பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது, உறுதிப்படுத்துதல் பக்கத்தை அச்சிடுதல், ஹால் டிக்கெட் பெறல், இது எல்லாமும் அடங்கும். இது எல்லாத்துக்கும் எந்த ஒரு ஆவணங்களையும் யாருக்கும் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். சரிங்களா? அடுத்தது, விண்ணப்பதாரர்கள் தங்களுக்குரிய ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தில் உள்ள தாங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சரியானது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அது லாஸ்ட்டாக டிக் பண்ணுறதுக்கான இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டு நம்ம வந்து டிக் பண்ணுவோம். அப்போ அது ஓகே அப்படின்னு பண்ணிட்டதுக்கு பிறகு தான் உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெயர், தொடர்பு விவரங்கள், அதே மாதிரி பிடபிள்யூடி அப்படின்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, கல்வி தகுதி, பிறந்த தேதி, தேர்வு மையத்தின் பெயர், இது எல்லாம் ஒரு தடவை கொடுத்துட்டோம்னாக்கா அது மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த தகவல்கள் வந்து இறுதியானதாக இருக்கும். பேரில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, இல்லை தேர்வு மையத்தை மாற்றணும், டேட் ஆஃப் பர்த் தப்பாக போயிட்டு, கல்வி தகுதியில் கொலார் பண்ணிட்டேன், சப்ஜெக்டை மாற்றிவிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிலது வந்து மாற்றுறதுக்கு வந்து ஒரு வேளை முகவரி மற்றதுக்கெல்லாம் உள்ள இது தப்பு இருந்துச்சுனாக்கா மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன், மே மாதம் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த திருத்த காலம் முடிந்ததுக்கு பிறகு எந்த கோரிக்கையையும் நம்ம வந்து மாற்ற முடியாது. கரெக்ஷன் டைம் அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பிறகு எதையும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விண்ணப்ப படிவத்தை ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது, மின்னஞ்சல் முகவரி, மொபைல், இது நம்மளோட நம்ம முகவரி தான், நம்மளோட மின்னஞ்சல் தான் முகவரி தான் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கணும். மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி இமெயில் நம்பரும், இமெயில் ஐடியும் கிளியராக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் இமெயில் ஐடியில் ஒரு ஸ்பெல்லிங் மாறினாலும் நம்ம வேறு யாருக்காவது போயிடும். அது மாதிரி மொபைல் நம்பரும் 99 போடுறதுக்கு 88 போட்டுருவாங்க, சரி 98 போட்டுருவாங்க, 99க்கு 98 போடுறவங்க கூட இருக்காங்க. அதனால மாறி போய்டும். 9865 அப்படின்னு போடுறதுக்குள்ள 9965 போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி போட்டாக்கா வேறு யாருக்காவது போயிடும். அதனால மொபைல் நம்பரும் மின்னஞ்சல் முகவரியும் கரெக்டாக இருக்குதான்னு வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப எச்சரிக்கையோடு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வேறு யாருக்கும் போயிட்டு எனக்கு நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா யூனிவர்சிட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது எப்போ அடிக்கடி புதுப்பித்தல், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இணையதளத்தை தவறாமல் பார்வையிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். விண்ணப்ப படிவத்தை ரொம்ப எச்சரிக்கையோட நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். ஓகேவா? அது மாதிரி எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் பெறப்பட்ட ஒரு முதுகலை பட்டம், அதாவது மாஸ்டர் டிகிரி வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட யூஜிசி, அதால் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும். ஏன்னா சில பல்கலைக்கழகம் போலி பல்கலைக்கழகமாலாம் இருக்குது, அதுலேருந்தெல்லாம் நீங்கள் பிஜி டிகிரி எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதுகலை பட்ட படிப்பில் குறைந்தபட்சமாக 55% மதிப்பெண்கள் இருக்கணும், 55% இருக்கணும். அதில் பட்டியலினத்தவர்கள், எஸ்சி, எஸ்சிஏ, அது மாதிரி பழங்குடியினர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினம், இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ரவுண்டிங் இல்லாமல்
ரவுண்டிங் ஆஃப் இல்லாமல் 50% இருக்கணும். அப்போ 5% வந்து மதிப்பெண் வந்து தளர்வு செய்கிறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 54.59%. அப்போ இந்த சராசரியாக தோராயமாக வந்து 50% தானே அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. 50%க்கு மேலே இருக்கணும். அதுக்கு அப்படி ரவுண்டிங் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் யார் யார் அப்ளை பண்ணலாம்னா, ஒருவேளை இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, பிஜினா 2 ஆண்டுகள்ங்கிறனால இறுதி ஆண்டு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கனாலும் அப்ளை பண்ணலாம். இறுதி ஆண்டு செமஸ்டர் பேட்டர்னாக இருக்கும். அப்போ லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னாலும் பண்ணலாம். இல்லை விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த முடிவு வெளிவந்துடும், அது வரையும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சி பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம இருக்கிறவங்களும் வந்து பண்ணலாம். செகண்ட் இயர் கரண்டில் படித்து ரிசல்ட்டுக்காண்டி அவைட்டிங் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதுகலை பாடம் என்ன பாடம் அவங்க எடுத்திருக்கோமோ அந்த பாடத்தில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லைன்னா கிராஸ் மேஜரில் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இது வந்து இந்த ஏரியாக்குள்ளாடி தானே வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு சில பாடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பின்னாடி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. அதே மாதிரி டிஎன் செட்டு பாடங்களினுடைய பட்டியலில் இடம்பெறாது சில பாடங்கள்லாம் வந்து இருக்காது. அப்படி இதில் இந்த இடம்பெறாத பாடத்துக்கு வந்து யூஜிசி நெட்டு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜிசி நெட் இது வந்து இப்போ வந்து என்ஐஏ நடத்துது. யூஜிசி நெட்டை வந்து என்ஐஏ நடத்துது. அந்த என்ஐஏ நடத்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படிங்கிறது வந்து நடத்துகிறாங்க. அந்த என்டிஏ நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். யூஜிசி நெட்டை வந்து என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட்டெல்லாம் நடத்துகிறான்ல அவன். அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் யூஜிசி சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க இன்னொரு எக்ஸாமு. அது வந்து சயின்டிஃபிக் கவுன்சில் ஃபார் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் அது வந்து எழுதலாம். அது வந்து மேக்ஸிமம் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதுவும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு இந்த யூஜிசி நெட்டும் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு அதிகபட்சமாக விண்ணப்பிக்கிறதுக்கு உச்சபட்ச வயது வரம்பு அப்படின்றதுல யார் வேணாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்டு நான் ஆல்ரெடி சொல்கிறேன். சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையும் இருக்கும். 30ஆம் தேதி 5 மணியோட முடிக்கிறோம். லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு 2ஆம் தேதி, அது வந்து இரவு 11:50 வரைக்கும். அதே மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 3ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து சென்டர் வந்து எப்படின்னா செகண்ட் வீக் ஆஃப் மே மாதம் 2வது வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹால் டிக்கெட் வந்து தேர்ட் வீக் வந்து நம்ம ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து ஜூன் 3லேருந்து ஜூன் 25 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் நடத்துகிறாங்க. பேப்பர் 1க்கும் 100 மார்க்கு, பேப்பர் 2க்கும் 200 மார்க்கு. பேப்பர் 1க்கு 100 மார்க்கு, பேப்பர் 2க்கு 200 மார்க்கு. இதில் பேப்பர் 1ல் வந்து 50 கொஸ்டின், பேப்பர் 2ல் 100 கொஸ்டின். அப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 50 கொஸ்டின் அப்படின்னாக்கா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வீதம், 50 கொஸ்டினுக்கு 100 மார்க். 100 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் வீதம் 200 மார்க் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் 100 × 2 = 200. சரியா? இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் நாலேஜ், டீச்சிங் கேப்பபிலிட்டிஸு, ரிசர்ச் ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், பீப்புள் அண்ட் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் சயின்ஸு, என்விரான்மெண்ட் ஏரியா. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இதை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி சோதிப்பதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் 2 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டொமைன் நாலேஜ் அப்படின்னா நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன மேஜர் எடுத்துருக்கோமோ அந்த மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து எவ்வளவு நேரம் அப்படின்னா 3 மணி நேரம், மொத்தம் 180 நிமிடங்கள் இருக்கும். மொத்தம் வந்து எத்தனை கொஸ்டின்? 150 கொஸ்டின், 180 நிமிடங்கள். அதாவது ஃபஸ்ட்டு 2 எக்ஸாமுக்கும் எந்த பிரேக் இல்லாமல் பேப்பர் காலில் கொடுப்பாங்க. அது உடனே இந்த 50 கொஸ்டின் நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுப்போம். அதுக்கு உடனே அது முடிஞ்ச கையோடையே அப்படியே அடுத்து 100வது கொஸ்டினுக்கு அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 எக்ஸாமுக்கும் உள்ளது வந்து எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல் 3 மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக நடத்துகிறாங்க. இது வந்து யூஜிசி நெட் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் இருக்கும். இது 2 தாள்களை கொண்டதாக இருக்கும். நான் முன்னாடியே ஏற்கனவே சொன்னேன். அந்த தாள்கள் வந்து பேப்பர் 1 வந்து ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு, கற்பிக்கும் திறன், டீச்சிங் கேப்பபிலிட்டி, ஆராய்ச்சி திறன், ரீசனிங் ஆப்டிடியூடு, பகுத்தறியும் திறன், ரீசனிங் எபிலிட்டி, வாசித்தலின் புரிதல் திறன், ரீசனிங் காம்ப்ரிஹென்ஷன், உயர்கல்வி முறை,
ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், மக்கள் மற்றும் மேம்பாடு, பீப்பிள் அண்ட் டெவலப்மெண்ட்டு, சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் சயின்ஸு, அதே மாதிரி கணித திறன் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, அது மாதிரி மாறுபட்ட சிந்தனை மற்றும் பொது விழிப்புணர்வு, டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறத பற்றி பேப்பரு 1ல் இருக்கிறதாக இருக்கும். அது மாதிரி பேப்பர் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, தாள் 2க்கும் இடையில 2 கால இடைவெளி இருக்காது, தொடர்ந்து நடத்தப்படும். தாள் 2க்கு வந்து என்னென்னா, தாள் 1ல் வந்து பைலிங்குவல் இருக்கும். ஏன்னா அது தமிழ் மேஜர் உள்ளவங்க இதில் உள்ளவங்களாம் எழுதுனால பைலிங்குவல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிளியராக அதில் மென்ஷன் பண்ணலை. மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை செட்டில் வந்து பைலிங்குவலாக பேப்பர் 1 இருந்துச்சு. அதனால இந்த தடவையும் பைலிங்குவல் மேக்ஸிமம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் தாள் 2 மொழி பாடங்களாக இருக்கக்கூடிய தமிழ், அரபு, இந்தி, மலையாளம், சமஸ்கிருதம், தெலுங்கு, உருது இந்த 7 பாடங்களை தவிர மற்ற எல்லா வினாத்தாள்களும் வந்து ஆங்கிலத்தில் மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யூஜிசி மாதிரியே நடத்துறதுனால இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இது வந்து தவறான விடைகளுக்கு எதிர்மறை மதிப்பெண்கள் நெகட்டிவ் மார்க் வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினாக தான் இருக்கும். கணனி அடிப்படையிலான தேர்வு, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது முறையில் தான் வந்து கொஸ்டின் வந்து எம்சிக்யூ அப்படின்னு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றோம். ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்லையும் ஏவா பியா சியான்னு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு வர வேண்டியது தான். ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட்டு சப்ஜெக்ட் வந்து பேப்பர் 1 இதுக்கு வந்து சப்ஜெக்ட் கோட் வந்து 2400 அப்படின்னு சொல்கிறாங்க. 2400 இது ஜென்ரல் பேப்பரு. ஜென்ரல் பேப்பர் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பர் 1. பேப்பர் 2ல் வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஆந்த்ரோபாலஜி, அராபிக்கு, ஆர்கியாலஜி, கெமிக்கல் சயின்ஸு, காமர்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் அப்ளிகேஷனு, கிரிமினாலஜி, டிஃபென்ஸு, ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸு, எர்த் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு. இது பின்னாடி இருக்க அந்த சைட்லேயே அதுக்குள்ளே சப்ஜெக்ட் கோட் இருக்குது பார்த்துங்க. எஜுகேஷன், எலக்ட்ரானிக் சயின்ஸு, இங்கிலீஷு, என்விரான்மெண்டல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸு, லேபர் வெல்ஃபேர், பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸு, லேபர் சயின்ஸு, லேபர் அண்ட் சோசியல் வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, லா, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, லைஃப் சயின்சஸ், மலையாளம், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, அது மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு, மியூசிக்கு, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸு, ஃபிலாசபி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபிசிக்கல் சயின்சஸ், பொலிட்டிக்கல் சயின்சஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சான்ஸ்கிரிட்டு, சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, தமிழ், தெலுங்கு, டூரிசம், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், உருது, விஷுவல் ஆர்ட், விமன் ஸ்டடீஸ் இது மாதிரி 43 சப்ஜெக்ட் வந்து நடத்துகிறாங்க. இதில் சில சப்ஜெக்ட் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஃபிசிக்ஸ் மெயினாக வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்ளைடு ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, அட்டாமிக் மாலிகுலார் ஃபிசிக்ஸு, கிளாசிக்கல் டைனமிக்ஸு, கண்டென்சர்டு மேட்டர் ஃபிசிக்ஸு, எலக்ட்ரோ மேக்னட்டிக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனு, நியூக்ளியரு, ஸ்பேஸ் அண்டு பார்ட்டிகிள் ஃபிசிக்ஸு, குவாண்டம் ஃபிசிக்ஸு, தெர்மோடைனமிக்ஸு, அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸு இந்த மாதிரி இந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில சப்ஜெக்ட் என்னென்னா எலக்ட்ரானிக் சயின்ஸில் இருக்குது. அது எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து எலக்ட்ரானிக் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் எழுதலாம் அந்த சப்ஜெக்டில். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு இது மாதிரி ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் சயின்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி என்னென்ன இருக்குது, கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸு, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக்கு, ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, மெரைன் கெமிஸ்ட்ரி, பார்மாசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக உள்ள சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரின்னு பண்ணுறாங்க. லைஃப் சயின்சஸில் வந்து என்னென்னாக்கா பயோ கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோ டெக்னாலஜி, பயோடைவர்சிட்டி, டாக்ஸானமி, பாட்டனி, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி, ஃபிசியாலஜி, சுவாலஜி, ஃபிஷரி சயின்ஸு, அனிமல் பயாலஜி, மெரைன் பயாலஜி இது மாதிரி லைஃப் சயின்ஸ் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் லைஃப் சயின்ஸ்னு எழுத முடியும். இன்னும் வந்து சுவாலஜின்னு தனியாக எழுத முடியாது, பாட்டனி, மைக்ரோபயாலஜின்னு எழுத முடியாது, எல்லாத்தையும் சேர்த்து லைஃப் சயின்சஸ். எர்த்து சயின்ஸுங்கிறது வந்து என்னென்னாக்கா இதில் ஜியாலஜி, அப்ளைடு ஜியாலஜி, ஜியோ ஃபிசிக்ஸு, மெட்ராலஜி, ஓஷனோகிராஃபி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, எர்த் சயின்ஸு, எர்த்து அண்ட் அட்மாஸ்பியரிக் சயின்ஸு, எர்த் சயின்ஸு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, மெரைன் ஜியாலஜி, அதே மாதிரி பெட்ரோலியம் ஜியாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, ஜிஐஎஸ்ஸு, அப்ளைடு ஜியோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம்
எர்த் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, இன்ஃபர்மேஷன் ஐடி இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரும். அது மாதிரி எக்கனாமிக்ஸில் நிறைய இருக்குது. ரூரல் எக்கனாமிக்ஸு, கோஆப்ரேஷனு, அது மாதிரி டெமோக்ரப்பி, அது மாதிரி டெவலப்மெண்டல் பிளானிங்கு, டெவலப்மெண்டல் ஸ்டடீஸு, எலக்ட்ரோமெட்ரிக்ஸு, அப்ளைடு எக்கனாமிக்ஸு, டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸு, அதே மாதிரி பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் எக்கனாமிக்ஸ்னு பேப்பரில் எழுதலாம். அது மாதிரி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் டான்ஸு, ட்ராமா, தியேட்டரு இது மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து இதில் எழுதலாம். அது மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ, மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு, அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பண்ணுறாங்க. அது மாதிரி விஷுவல் ஆர்ட்டில் ஸ்கல்ப்சரு, பெயிண்டிங்கு, டிராயிங்கு, அப்ளைடு ஆர்ட்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்டு இது மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் வந்து விஷுவல் ஆர்ட்டில் எழுதலாம். அது மாதிரி மியூசிக்கில் கர்நாடிக் மியூசிக்கு, ஹிந்துஸ்தானி மியூசிக்கு, இப்போ மாஸ்டர் டிகிரியாக நம்ம இப்போ பெர்குஷன் அப்படின்னா தாளவாத்தியங்கள், பெர்குஷன் அண்டு ரபீந்திரா சங்கீத் இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் பல்கலைக்கழகத்தில் விஸ்வபாரதியில் கொடுக்குறாங்க. ரபீந்திரா சங்கீத் அப்படிங்கிறது இதெல்லாம் மியூசிக் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம எழுதலாம். சரியா? இதுதான் உங்களுக்கு வந்து இந்த பேப்பரில் என்னென்னவெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.